ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய முக்கியமான 25 சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலான்னு பார்க்கலாங்க. நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவேன். எல்லோரும் என் கூட சேர்ந்து பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எல்லா ஆன்சரும் தெரியுது அப்படின்னா காமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். எல்லாரும் தயாரா? இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாரும் ரெடியா? எப்படி கேட்கலாம்? அதை சிம்பிள் தாங்க. இஸ் எவ்ரிபடி ரெடி? இஸ் எவ்ரிபடி ரெடி? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் ஒரு மருத்துவர். இது எப்படி சொல்லலாம்? ஹீஸ் எ டாக்டர். ஹீஸ் எ டாக்டர். இப்போ நம்ம இதை கேள்வியாக கேட்டு எப்படி கேட்கலாம்? அவன் ஒரு மருத்துவரா? நம்ம தமிழில் கொஞ்சம் பொலைட்டாக பேசணும் அப்படின்னா, அவர் ஒரு மருத்துவரா அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி கேள்வியாக கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. இஸ் அப்படிங்கிற பி வெர்பை அப்படியே முன்னாடி போட்டால் போதும். இஸ் ஹி எ டாக்டர்? இஸ் ஹி எ டாக்டர்? ஈஸியாக இருக்குதா? இப்போ பாருங்களேன். அவள் ஒரு ஆசிரியரா? இது எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாருக்கும் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. சொல்லுங்கள் பார்க்கும். இஸ் she a teacher? Is she a teacher? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் ஹோம்ஒர்க்குங்க. அவள் ஒரு ஆசிரியர். எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். நான் கொண்டு வரவா? shall I bring it? shall I bring it? நெக்ஸ்ட் ஒன். இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன வேர்ட்ஸை ஆட் பண்ணி அப்படியே பேசுங்க பார்க்கும். இதற்கு என்ன அர்த்தம்? நான் ஆன்சர் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசுங்க. வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்? சொல்லுங்கள். வாட் டஸ் இட் மீன்? நெக்ஸ்ட் ஒன். இது யாருடைய பைக்? இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. ட்ரை பண்ணுங்க. Whose bike is this? Whose bike is this? Next one. இது யாருடைய கார்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பருங்க. Whose car is this? Whose car is this? இப்போ ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது யாருடைய புத்தகம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ ஏன் கேட்குற? இது எப்படி கேட்கலாம்? கேள்வியாக கேட்குறோம். நீ ஏன் கேட்குற? சிம்பிள் தாங்க. why do you ask? சொல்லுங்கள். why do you ask? நெக்ஸ்ட் ஒன். மழை பெய்யுமா? அதாவது இன்னைக்கு மழை பெய்யுமான்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் மீ. எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. will it rain today? will it rain today? இங்கே நம்ம வில் அப்படிங்கிற வேர்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஃப்யூச்சரை குறிக்கிறதுனால வில் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வில்லை நம்ம ஆக்ஸலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு 30 days கிளாஸில் இதெல்லாம் நான் டீடெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். சொல்லுங்கள் பார்க்கும். will it rain today? நெக்ஸ்ட் ஒன். யார் இது? இது எப்படி கேட்கலாம்? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. குட். சொல்லுங்க. who's this? who's this? நெக்ஸ்ட் ஒன். அவன் யார்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு புது பையன் வந்திருப்பான். நம்ம கேட்போம், அவன் யார்? ஆன்சர் மீ. ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. who's he? who's he? நெக்ஸ்ட் ஒன். அவள் யார்? எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. பேசுங்க. எப்பயுமே உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ்க்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா மைண்டில் வச்சு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. வாயை திறந்து நீங்கள் அதை பேசிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வாயை திறந்து பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். who's she? who's she? நெக்ஸ்ட் ஒன். அவங்க யார்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். என் கூட பேசு. டாக் டு மீ. டாக் டு மீ. நெக்ஸ்ட் ஒன். அவன் ஏன் இப்படி செஞ்சான்? நம்ம அடிக்கடி இந்த சென்டென்ஸை நம்ம பேசுவோம்.
அவள் ஏன் அப்படி பண்ணா? பெசானிக்கு அமைதியாக இருந்திருக்கலாம். அவள் ஏன் அப்படி பண்ணா? இது இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. Why did he do that? Why did he do that? நெக்ஸ்ட் ஒன், அவள் ஏன் இப்படி செஞ்சா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ அப்படின்னு சொன்னோம். இங்கே நம்ம அவள் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஷீ அப்படின்னு நம்ம ஆட் பண்ணி பேசுனா போதுங்க. பேசுங்க. Why did she do that? Why did she do that? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் ஹோம்ஒர்க்குங்க. ராஜா ஏன் இப்படி செஞ்சான்? ஆன்சர் பண்ணுறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ராஜா அப்படிங்கிற நேமை மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் பேசிடலாம். உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க, கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வாயை திறந்து பேசுகிறது தான் கம்பல்சரி. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். உன்னை யார் அனுப்புனது? உன்னை யார் அனுப்புனது? ஹூ சென்ட் யூ? ஹூ அப்படின்னா யார், சென்ட் அப்படின்னா அனுப்புறது, யூ அப்படின்னா உன்னை. புரிஞ்சிருச்சாங்க? ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வேர்டை அப்படியே ஆட் பண்ணி நம்ம பேசணும். உன்னை யார் அனுப்புனது? ஹூ சென்ட் யூ? நெக்ஸ்ட் ஒன், இதை யார் அனுப்புனது? ஏதாவது ஒரு பார்சல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம கேட்போம் இதை யார் அனுப்புனது? எப்படி கேட்கலாம்? ஹூ சென்ட் இட்? ஹூ சென்ட் இட்? சொல்லுங்கள் பார்க்கும். ஹூ சென்ட் இட்? நெக்ஸ்ட் ஒன், இதை கேளுங்க. லிசன் டு திஸ். லிசன் டு திஸ். நெக்ஸ்ட் ஒன், நம்ம எங்கே இருக்கிறோம்? இது எப்படி கேட்கலாம்? ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போவோம், நமக்கு அந்த இடத்தோட நேம் தெரியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம கேட்போம் பார்த்தீங்களா பக்கத்தில் இருக்கவன்ட்ட, நம்ம எங்கே இருக்கிறோம்? எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் வி? வேர் ஆர் வி? நெக்ஸ்ட் ஒன், அவன் சாப்பிடுகிறான். எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சொல்லுங்க பார்க்கும். ஹி ஈட். கரெக்டா? தப்புங்க. ஏன்னு கேட்குங்களா? இந்த சென்டென்ஸ் இப்படி வராது. இது எப்படி வரும் அப்படின்னா ஹி ஈட்ஸ். ஹி ஈட்ஸ். ஈட் அப்படிங்கிற வேர்ப் கூட நம்ம எஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான சென்டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேர்ப் கூட நம்ம எஸ் ஆர் இஎஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஈட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். இதை உங்களுக்கு 30 days கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் வருகிறாள். இது எப்படி சொல்லலாம்? அவள் அப்படின்னா ஷீ, வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஆனால் இந்த கம்மை அப்படியே இங்கே எழுதக்கூடாது. கம் அப்படிங்கிற வேர்ப் கூட எஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். ஷீ கம்ஸ். ஷீ கம்ஸ். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஹீ, ஷீ, இட் இந்த 3 பேரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வேர்ப் கூட நம்ம எஸ் அல்லது இஎஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட் தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமாங்க. ராஜா வருவான். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? வாயை திறந்து பேசுங்க. ராஜா வில் கம். ஏங்க நம்ம வில் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுனால வில் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை நம்ம ஆட் பண்ணி பேசுகிறோங்க. உங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 30 days கிளாஸில் புரிய வைக்கிற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ராஜா வரமாட்டான். இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஆனால் நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். ராஜா வரமாட்டான். ஒன்றும் இல்லைங்க, அந்த வில்க்கு அப்புறம் ஒரு நாட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ராஜா வில் நாட் கம். ராஜா வில் நாட் கம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக இங்கே தமிழில் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். மகா விளையாடுவான், மகா படிப்பான், மகா போவான். இந்த 3 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா? 30 days கிளாஸ்க்கு நீங்களாம் வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.